சில நேரங்களில் வாழ்க்கை அமைதியாகிவிடும். பிரார்த்தனை செய்தாலும் பதில் கிடைப்பதில்லை. என் குரலை தேவன் கேட்கிறாரா என்று சந்தேகம் ஏற்படலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், தேவன் அமைதியாக இருக்கிறார் என்பதற்கு காரணம் அவர் இன்னும் உங்கள் கதையை எழுதி கொண்டிருக்கிறார் என்று. இன்று நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீர்கள், ஆனால் அந்த கண்ணீர் துளிகள் எல்லாம் தேவனின் கையில் விழுகிறது. அவர் அதனை ஆசீர்வாதமாக மாற்றுவார். மனிதர்கள் விட்டு சென்றாலும் தேவன் உங்களை விட்டு செல்ல மாட்டார். உங்கள் பெயர் அவருடைய கரத்தின் அடியில் எழுதப்பட்டுள்ளது. அவர் உங்கள் வாழ்க்கையை மறந்துவிடவில்லை. அவர் அதை அழகாக நிறைவேற்றப் போகிறார். இன்றைய நாளில் நம்பிக்கையை கைவிடாதீர்கள். உங்கள் வழியில் இருள் இருந்தாலும் ஒளி உங்களுக்காக வரப்போகிறது. நீங்கள் நிற்கும் இடமே தேவன் உங்களுக்காக செய்ய இருக்கும் அதிசயத்தின் தொடக்கமாக இருக்கலாம். நம்பிக்கையுடன் இருங்கள். தேவன் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. நீங்கள் தேவனின் நினைவில் இருக்கிறீர்கள். ஆமென்.